இதேதான் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? பல விமர்சனங்கள் வந்து திரு குமார் சார் வந்து வச்சிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி தான் அன்றைய காலகட்டங்களில் இந்த ஆட்சி மாறினதுக்கு காரணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து அவர் அடுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு செய்தியை சொல்லிடுறேன், வரலாற்று செய்தி. தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது காந்தியுடைய கோரிக்கையை ஏற்று வைக்கம் சென்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கோயிலுக்கு செல்லக்கூடிய முதல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு வைத்தியநாத ஐயர் மதுரையில் செஞ்சார், ராஜாஜி சட்டம் ஏற்றினார்லாம் பின்னால். ஆக இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இன்றைய முதல்வர் இங்கே வைக்கமில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆக தந்தை பெரியார் அந்த செயலை செய்து 100 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நேரத்தில் அதை நினைவு கூறுவோம். ஒன்று, இப்போ நான் ஏன் குமார் அவர்கள் பேசும்போது குறுக்கிடலைன்னு சொன்னால், மக்கள் அவர் பேசுகிறத நல்லா கேட்கணுங்கிறக்காண்டி தான். 2 வயசில் உள்ள சட்டை 20 வயசுக்கு பொருந்தாது. 67 வயசு 67 வருஷம் 1967 வருஷம் வரை இருந்த நடைமுறை அதற்கு பின்னால் வந்த காலகட்டத்தில் பொருந்தாது. தான் ரொம்ப சிம்பிள். அப்போ 67 வரையும் இருக்கலாம், பின்னால் வந்து இந்த மாதிரி மாறலாம்னு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அந்த அறிஞர்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு தெரிந்து தான் அரசியலமைப்பு சட்டத்தில் எதிர்காலத்தில் இதெல்லாம் வரும். அதான் தீர்க்க தரிசனங்கிறது. அதனால தான் அறிஞர்கள் அங்கே இருந்தாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் அன்றைக்கி அங்கே அதில் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, 100 வருஷம் ஆச்சுன்னா 50 வருஷம் ஆச்சுன்னா இப்படியெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு வரும் அல்லது ஆட்சி மாற்றம் வரும், தானாகவே கவிழும், இப்படி கட்சிகள் உடையும். இவையெல்லாம் நடந்தால் அதற்கு என்ன தீர்வு என்பதை அறிந்துதான் நீங்கள் இந்த தேர்தல் முறை இப்படி இருக்கலாம் என்று சொன்னாங்க. அதுதான் 67க்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் போல ஒரு மேன்மை மிக்கவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலம் வந்துருச்சு. எப்போ உங்களுக்கு பாரதிய ஜனசங்கம் வந்துச்சு பாருங்க, அது மாதிரி பல கட்சிகள் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனையே வருது. அப்போ பிரச்சனை இங்கே எங்கே இருக்குன்னு சொன்னால், அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும். இந்த நாடு ஏன் அரசியல் அமைப்பு சட்டத்துடைய ஆட்சியாக நாடாளுமன்ற ஆட்சியாக மாறிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே நாடு ஒரே மன்னர்னு உலகம் முழுக்க இருந்தாங்க. ஒரே நாடு ஒரே மன்னர், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அவங்க எதைனாலும் செய்ய முடியும். ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு ஆள்வது யாரு? பிரதமர் மாதிரி இருக்கலாம், ஜனாதிபதி மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆட்சி செய்வது யாரு? 534 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் தான் அங்கே நிறைவேறும். இப்போ இந்த சட்டத்தை எடுத்துக்கங்க, எப்போ நிறைவேறும்? 3இல் 2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் நிறைவேறும். இதுதானே இந்த மக்களாட்சி. இதுக்கு பேர் தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை மன்னராட்சியாக மாற்ற திரு மோடி விரும்புகிறார், RSS விரும்புகிறது. அவர் சொல்றாரு, நாங்கள் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் பண்றோம், காங்கிரஸ் கட்சி தான் வந்து மக்களை குழப்பமடைய செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த 2024 காலகட்டங்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காரு. நான் தான் சொல்றேனே, நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாற்றுவது யார்? இன்னைக்கு ஏன் உலகம் முழுக்க இந்த பிரச்சனை வந்து பாஜக மீது ஏன் நிற்கிது? பாஜக இன்னைக்கு என்ன செய்யுது? ஒன்றும் இல்லைங்க. சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழணும். நல்ல வேளை இந்திரா காந்தி இந்த சட்டத்தை திருத்தி செக்குலரிசம் கொண்டு வந்தாங்க. அதை எப்படி உடைக்கிறாங்க? 80 உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி, 20லிருந்து 25 தொகுதி முஸ்லீம்கள் இந்த இடத்துல இன்னைக்கு 0 வாக்குனாங்க. இதுக்கு முந்தின கடந்த தேர்தல் வரையும் 0 வாக்குனது யாரு? இவங்க. ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? ஒரு இந்து மதத்தை கொண்டு போறாங்க. ஆனா இந்து மதத்துக்காவது ஏதாவது நல்லது நடக்குதா? எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, 93 பதவியில 90 பேர் இந்துக்கள் இல்ல, 3 பேர் தான் இந்துக்களா இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்திலும் அப்படிதான் நினைச்சாங்க. அவங்க இந்த அளவுக்கு வித்தியாசம் இல்ல. பிஜேபி குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வர்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. 27% உங்களுக்கு பிசிக்கு கொடுக்கலாம் வந்துருச்சு இல்லையா? நான் இதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்துங்கிற பேர்ல, இந்து மதங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட RSS வகுப்பினர் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரிகளா இருக்காங்க, ஆளுநர்களா மாறுறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைய ஒரு சூழல் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இந்த ஆட்சி என்பது இந்துக்கள் என்று போர்வையில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி. 90 விழுக்காடு இந்துக்களுக்கு அந்த அதிகாரங்கள் போகல அப்படிங்கறத எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. இல்ல, இப்ப தேர்தல்னு வரும்போது ஒரே தேர்தல் வரும்போது குறிப்பிட்டு வந்து அவங்க சொல்றது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டியதா இருக்கு. மேம்பாட்டு திட்டங்கள் வந்து நடைபெறாமல் ஒவ்வொரு அந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது தடுக்கப்படுது, நின்றுது அப்படிங்கிறாங்க. மாற்றம்னா அதுல ஏற்றம் இருக்கணும், மாற்றம் வரக்கூடாது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? மனுஷ் என்ன கேட்டாரு?
ஏன் 3 மாசமா வந்து அரசு நடவடிக்கையில் இல்லாத ஒரு சூழல் நீங்க உருவாக்குனீங்க? நீங்க ஒரே தேர்தல் ஒரே நாடுங்கிறீங்கல்ல, நீங்க என்ன செஞ்சிருக்கோம்? 7 கட்டம்லாம் நடத்தலாமா? அதுவும் 7 கட்டம் எங்க நடத்துறீங்க? உங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளது நடத்துறீங்க. ரெண்டாவது, நீங்களே சொன்னீங்க ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவோட என்னென்ன தேர்தல் நடந்திருக்கணும், ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீர், ஏன் நீங்க தள்ளி போட்டீங்க? நீங்க மகாராஷ்டிராவில் வெற்றி பெறீங்க. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நீங்க எப்படி நியமனம் பண்ணீங்க? ஒரே நாள்ல அவரை பதவி விலக வச்சு ஒரே நாள்ல நாமினேஷன் போட வச்சு 3ஆவது நாள் செலக்ட் பண்றீங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு? மகாபாரதம் மாதிரி நடந்து போச்சு. மகாபாரதத்தில் என்ன நடந்துச்சு? இன்னைக்கு தர்மருக்கு எதிராக சூதாட்டம் விளையாட வேண்டிய ஆளு யாரு? துரியோதனன் தான் விளையாடணும். ஆனா இங்க யாரு விளையாண்டா? துரியோதனோட சகுனி விளையாண்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப பாஜகவோட தேர்தல் கமிஷனும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை எதிர்க்குது. தேர்தல் கமிஷனோட அவங்க சேர்ந்ததுனால இன்னைக்கு இந்தியாவில் வெற்றி வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு பாதிக்குது. என்ன அளவுக்கு பாதிக்குதுன்னு சொன்னா, இந்த தேர்தல் கமிஷன்ல பல தில்முழுகள் பண்றாங்க. இந்த தில்முழுகளை முழுமைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இதான் எதுக்கு திரும்ப சொல்றேன். இன்றைக்கு நீங்க அரசியல் சட்டமன்றம் என்ன செய்வாங்க? இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு கூட இது போன்ற சட்டங்களை கொண்டு வர முடியும். செலக்ட் கமிட்டிக்கு போறதா இல்லையாங்கிறது கூட இவங்க என்ன செய்வாங்க? மாற்ற முடியும். அதே மாதிரி ஜேபிசி போட வேண்டிய விஷயங்கள்ல ஜேபிசி போடல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுக்கு முன்னாடி ஜேபிசி போட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை எதுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் அரசியலமைப்பு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு பதவி இருக்கிறாங்க? இந்த அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது. அதை தவிடுபடி ஆக்குது, மன்னராட்சியை நோக்கி போகுது. அதுதான் ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு. இந்த ஒரே மதம்ங்கிற நேம்ல என்ன செய்யறாங்க? ஒரு சாதியை மட்டும் கொண்டு போய் உயர்த்தி பிடிக்க போறாங்க. அதனாலதான் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் போறாம இது வரக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் எல்லா வாய்ப்பு கிடைக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்புல தான் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறது. நல்லா தெரியும், நல்லா தெரியும், இது வராதுன்னு தெரியும். ஆனா எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, இந்து மக்களை கன்சாலிடேட் பண்ணணுங்கிற எண்ணத்துல கொண்டு வர்றாங்க. அது நீண்ட நாளைக்கு நடக்காதுங்கிறது தான் கடந்த தேர்தலில் 240க்குள்ள அவங்களை சுருக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. சரி, இதெல்லாம் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க? பல விஷயங்களை குறிப்பிடுறாரு. ரொம்ப தெளிவு சார். இது நிச்சயமா பார்லிமெண்ட்ல நிறைவேறாதுன்னு நல்லா தெரியும். அதுக்காண்டி என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியர்களும் 3 மடங்கு இன்னைக்கு மின்சார கட்டணம் செலுத்துறாங்கன்னா, நிலக்கரியை 2 மடங்கு வித்த அதானி காரணம். சோலார் எலக்ட்ரானிக் பவரை வந்து அநியாயமாக வந்து அரசாங்கம் திரிச்சது காரணம். இப்படி பல காரணங்கள் அதானியை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நீதியரசர், இன்னைக்கு எல்லா நீதியரசர்களும் பெரும்பாலான ஆளுகளை பாஜக விலைக்கு வாங்கின விளைவு என்ன ஆச்சுன்னா, அலகாபாத்துடைய ஒரு நீதியரசர் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு. இதை மறைக்கிறதுக்கு இதை மறைக்கிறது நீதிபதியுடைய பேச்சு இன்னைக்கு கண்டனத்துக்கு உள்ளாயிருக்காங்க. பேச்சு சரிங்க, ஒரு கருத்துக்கள் தவறா இருக்கும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க. ஆனா நீதிபதிகள் நீங்க வாங்கினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட நீதிபதிகள் ஏன் உருவாக்கப்பட்டார்கள்? இவர்கள் ஏன் தனிப்பட்ட கருத்தை கொண்டு வராங்க? ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நீதிபதிகளை அதை கடுமையா கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க வாங்கிட்டாங்க திசை திருப்பது மக்கள்கிட்ட போய் சேராம இருக்கிறதுக்கு. இன்னைக்கு அதானி மீது இலங்கையில வந்து அவரு அந்த இது பணம் வேணாங்கிறாரு. ஏற்கனவே அமெரிக்காவோட ஒப்பந்தம் பண்ணாரு. இலங்கையில கொண்டு போய் பிரதமர் கொண்டு போய் அவருக்கு இந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு. இதை மறைக்கிறதுக்கு, இப்படி பல விஷயங்களை மறைப்பதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வந்திருக்காங்க. திசை திருப்பக்கூடிய முயற்சி. ஏற்கனவே தேர்தல் கமிஷனை வந்து தன் கையில் வைத்திருப்பவர்கள் மீண்டும் இந்த மாதிரி தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் தாங்களே ஆட்சியை பிடிப்பதற்கு செய்யக்கூடிய இந்த தந்திரம் இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு.